பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வைராக்கியம், கசப்பான வைராக்கியம். விரோதங்கள் எங்கே உண்டு அங்கே கலகம் உண்டு. அதனால தான் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் கொள்ளணும். எனக்கு அன்பானுடைய அநேகருடைய வைராக்கியங்கள் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் கொண்டவர்கள் உண்டு. உதாரணமாக யோபு பாருங்க, அவர் வைராக்கியமாக இருந்தார். எதில் வைராக்கியமாக இருந்தார் தெரியுமா? உங்கள் வேதத்தை தயவு செய்து கையில் எடுத்து யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு அப்படியே திருப்புறீங்களா? நல்ல விஷயத்தில் வைராக்கியமாக இருப்பது நல்லதுன்னு பவுல் சொல்கிறார். பவுலும் சில விஷயங்களில் வைராக்கியமாக இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தியன் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அவருடைய வைராக்கியம் தான். அது மட்டுமல்ல, இந்த வேதத்தில் பல பேருடைய வைராக்கியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய வைராக்கியம் உண்டு, குமாரனுடைய வைராக்கியம் உண்டு, பரிசுத்த ஆவியினுடைய வைராக்கியம், இப்படி பல வைராக்கியங்கள் இருக்கிறது. நாம் வேண்டாத விஷயத்தில் தான் வைராக்கியம் வைப்போம். ஆனால் நல்ல விஷயத்தில் வைக்கிறோமா? உங்கள் வேதத்தை தயவு செய்து கையில் எடுத்து யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை தேடி எடுப்பீங்களா? உண்மைப்படி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லாம் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவல் பின் செல்லே போ, ஜீவ ஒளிதனை கண்டடைவோ. ஜீவதேவல் பின் செல்லே போ, ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே, மனதில் காரிருள் நீங்கிடவே, வாசமதானம் தந்தோ. மனதில் காரிருள் நீங்கிடவே, வாசமதானம் தந்தோ. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை
நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். இன்றைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். வராத சந்தோஷம் தந்திடுவா, வராத சந்தோஷம் தந்திடுவா, மகிமை ராஜ்யத்தில். வராத சந்தோஷம் தந்திடுவா, மகிமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பகவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பகவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும். என்னதான்? என் ஆவி பிரியும் வரைக்கும். மனுஷனுக்கு ஆவி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அதனால தான் நாம் அந்த காலத்தில் பாடினோம். இப்போ சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். என்னது? ஆவியை அருளும் சாமி, என்ன காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி. ஆவிக்கு ஆவி கனி என்ன சேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். ஆவிக்கு ஆவி கனி என்ன சேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதான குணதயம், திட விசுவாசம் சிறிதெனும் இல்லை. ஆவியை அருளும் சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி. ஆவி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த ஆவி தன்னை தந்த ஜீவனிடத்துக்கு என்ன செய்யணும்? போய் சேரணும். எனக்கு அன்பானுடைய ஆவி பிரிஞ்சுட்டா ஒன்றுமே கிடையாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசினா எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் கேட்பார். 37ஆம் அதிகாரத்தில் அவரை ஆவிக்குள்ளாக மாற்றி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே சுற்றி நடக்க பண்ணுவார். அப்படி நடக்க பண்ணின உடனே அவர் சுற்றி பார்ப்பார். அந்த பள்ளத்தாக்கு எங்கு பார்த்தாலும் வெட்ட வழி எங்கு என்ன இருந்தது? மகா திரளாய் எலும்புகள் குவியல் குவியலாய் கிடந்தது. எனக்கு அன்பானுடைய அவர் கேட்கார், மனுப்புத்திரனே இவைகள்லாம் உயிர் பெறுமா? அவர் சொன்னார், எனக்கு என்னையா தெரியும், எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா யோபு சொன்னானே 10:7-8 எலும்பையும் சதையையும் எனக்கு தரிப்பித்து தோலினாலும் இல்லையா நரம்பினாலும் என்னை இசைத்தீர் என்று சொன்னான். ஏன்னா மனித சரீரத்தில் என்ன இருக்கு? எலும்பு, தோல், சதை, நரம்பு இத்தனை இருக்கு. ஆனா இத்தனையும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்குள்ள ஒன்னே ஒண்ணு, என்னது? ஆவி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், நான் கர்த்தரைய நோக்கணும். கவலை கண்ணீர் மறக்கணும், நான் கர்த்தரைய நோக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மனுஷன் சரீரத்தில் எலும்பு இருக்கு, சதை இருக்கு, தோல் இருக்கு, எல்லாம் எங்க இருந்து வந்தது? மண்ணில இருந்து. மனிதனை தேவன் பூமியின் மண்ணினால என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சரீரம் எங்க வரணும்? மண்ணுக்கு. ஆனா விண்ணிலிருந்து வந்து என்னது? ஆவி. ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மா. இந்த ஜீவன் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் கேட்குறார், மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொன்னான், எனக்கு தெரியாத ஆண்டவர். அப்போ சொல்லு, உலர்ந்த எலும்புகளை வார்த்தையை கேளுங்கன்னு எல்லாம் புறப்பட்டு வந்து ஒன்று சேர்ந்தது. அதுக்கு மேலே தோல் வந்துச்சு, நரம்பு வந்துச்சு, எல்லாம் மூடிச்சு, சதை வந்துச்சு, ஆனால் ஆவி இல்லை. அப்போ தான் அவர் சொன்னார், 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 37:10, நான் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி, யோபு 37:10, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்ன நடந்துச்சு? காற்று திசை ஆவியை நோக்கி சொன்னார். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையா எழும்பண்ணுமே, தேசமெங்கு
தேசமெங்கும் செல்லணுமே, தேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. இங்கே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இங்கே அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. யோபு அதனால தான் மீதி எல்லாம் போயிடுச்சு, சொத்து சுகம் போயிடுச்சு, தனக்கு இருந்த நண்பர்கள் உறவுகள் பெற்ற பிள்ளை போயிடுச்சு, மனைவியும் இன்னுமாடா சாகலன்றா. இதுக்கு மேலே என்ன வேணும்? எனக்கு கண்பாருடைய எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான், ஓட்டெடுத்து சுரண்டிக்கிட்டு நிற்கிறான். வந்த நண்பர்களோ வார்த்தையினால் அவனை குத்தி கொள்றான். ஒருத்தன் சொல்றான், 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 4:7. இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? அடே அப்பா, ஆறுதல் தானா? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அப்பா, நீ அநியாயம் பண்ணலான்னு சொல்லாம சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 31:27 வாசிங்க பார்க்கலாம். 31 அழகா 31 மிக சொல்ல, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அடேங்க அப்பா, கையை முத்தம் செஞ்சா கூட அது அக்கிரமங்கிறார். அது மட்டுமல்ல, அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. அவ்வளவு அவருக்கு பயம். என் வீட்டில் நான் சாப்பிடும்போது கூட என் கூட யார் இல்லாமல் இருந்த திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், வந்தியில் இல்லாமல் இருந்ததில்லைங்கிறார். அது மட்டுமல்ல, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாக இருந்தேங்கிறார். ஆனால் இவன் சொன்னான், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? என்ன குற்றம் அவர் செய்தாரு? சத்துரு கூட ஏதாவது அவன் மேலே குற்றம் சொல்ல முடிஞ்சா? தேவன்கிட்ட வந்தான், தேவ சன்னிதானத்தில் வந்தான். அவன் ஒரே ஒரு குற்றம் தான் சொன்னான். என்ன சொன்னான்? நீர் அவனை பாதுகாத்து வச்சிருக்கீரு, அவன் வீட்டை சுற்றி வேலி அடைச்சிருக்கீரு, அப்புறம் எப்படி நான் தொட முடியும்? வேலி எடுத்து அவன் தூசிப்பான்னா. ஆனால் அவன் சொன்னான், என்னாமி பிரிகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் உத்தமத்தை என்னை விட்டு நான் உண்மையாகத்தான் நிற்பேன்னு வைராக்கியம் என்ன. நம்மால் இன்னைக்கு நிற்க முடியுமா? ஏன்னா நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆனால் இவருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு, இப்போ இழந்துட்டாரு. ஆனால் நம்பிக்கை இழக்கலை. உலகத்தில் ஒன்றை மட்டும் இழந்துடாதீங்க. ஏன்னா நம்பி வந்தே நம்பி வந்தேனே, நம்பி வந்தே நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே.
அப்படி நம்புறான். நிச்சயமாக முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறான். நான் சாகிற வரைக்கும் உண்மையாத்தான் இருப்பேன், பிடிவாத முடிச்சாங்க. அதான் வைராக்கியம். அதை விட இன்னொன்று சொல்றாரு பாருங்க, 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் என்னை கொன்று போட்டார். அப்பா, ஆவி பிரிகிற வரைக்கும் மறுதளிக்க மாட்டேன்னா இப்ப என்னதுனா, என்னை நான் செத்து ஆவி போக வேண்டாம், அவரே என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படி இன்னைக்கு வைராக்கியமா நம்ம சொல்ல முடியுமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா முந்தா நாள் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர், பேர் சொல்லக்கூடாது, என்ன சொல்றாரு தெரியுமா? என் மனைவி என்னை விட்டு ஓடி போயிட்டா, நான் ஊழியத்தை விட்டு ஓடி போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏயான்னு கேட்டேன். கடன் பிரதர். கடன் எப்படி வந்துச்சு? நினச்சதெல்லாம் வாங்கணும், ஆண்டவர் தருவார்னு. அவர் என்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுருக்காரு? ஆர்பிஐலேருந்து கொடுத்து அனுப்பேன். ஏன்ட்ட கேட்குறாரு. நான் ஓடி போகலான்னு. நான் சொன்ன போடுனா பிரச்சனையும் உன் கூட தான் ஓடியாரும். நீ ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டில் வரும், ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் வரும், நடந்து போனாலும் உன் பின்னாடியே சத்தங்க சரக்கு பின்னாடி யார் பிரச்சனை தான் வருது. ஓடாதீங்க. ஆண்டவர் விட்டு எங்கே ஓடிடுவீங்க? நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்காதலையும் எழுந்திருக்கிறதுலையும் அவருக்கு தெரியும். ஐயா வானத்துக்கு ஏறினா கூட அங்கேயும் இருப்பார், எங்கேயும் ஓட முடியாது. இருந்தால் தான் சொன்னேன், விட்டுட்டு ஓடாதீங்க, உட்காந்து ஊழியத்தை பாருங்கள். ஊழியக்காரன் தன் ஊழியத்தினால் பிழைக்கணும், அது தேவ நீதி. என்னை கனம் பண்ணுகிறேன்னு நான் கனம் பண்ணுவேன், அவர் பண்ணி தீரணும். உங்களை கனப்படுத்தினார். நான் தப்பு இல்லை பிரதர், என் ஒய்ஃபு தான் தப்பு. ஒய்ஃபு தப்போ பைப்பு தப்போ எனக்கு தெரியாது, எதுனாலும் சரி. இனிமேல் என்ன செய்யாதீங்க, கடனை வாங்காதீங்க. ஏன்னா ஊழியக்காரன் கடன் வாங்குறதுக்கு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப துணிஞ்சு போகக்கூடாது. ஏன்னா நமக்கு அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய் தான் கொடுத்துருக்காரு. யோபு சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா. ஏயா கொன்று போட்டா அதுக்கப்புறம் என்ன நம்பிக்கை? ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. 19:25 பார்க்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இதுதாங்க அவருடைய நம்பிக்கை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு வரி மட்டும் பாடி படிப்போம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மறிக்கும் வரைக்கும், சாகிற வரைக்கும் கொன்று போட்டான். இது வைராக்கியம். நம்மனை செத்தாலும் அவனை பார்க்க மாட்டேன், செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, மகிழ்ச்சி அடைகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம், விரோதம், கசப்பு எல்லாம் போகணும் சுவாமி. அந்த வேர் கூட இருக்கக்கூடாது, சில நேரம் முளைச்சி வந்துடக்கூடாது. என்னைக்கு நீங்கள் சிலுவையில் ஆணி அடிச்சிங்களோ அப்படி அதை போல் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்ந்தீங்களோ, இந்த கசப்பெல்லாம் நான் மறக்கணும். கேட்டுப்பாருங்க தொலைக்காட்சியில் பார்க்குறவர்களே. எங்கள் ஆலயத்துக்கு ஒரு நாள் முடிஞ்சால் வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாமல் தான் வருவாங்க. ஒரு காணிக்கையோடு நான் எதிர்பார்த்து நிறுத்தலை. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் 35 வருஷங்களாக நடத்துகிறார். 1992 இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உதவலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊண்டுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றவர் மறித்தா கூட சொந்தக்காரனுக்கு கை நீட்ட மனசு வராது. எப்படி பிரதர் உதவ? நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்கும். இது வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நீங்கள் கணக்கு வைக்கிறவங்களா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் அல்ல,
உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே மனசில் வச்சுக்கோங்க. காலை 10 to 5க்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல் விஷயத்தில் வைராக்கியம் கொள்வது நல்லதுதான் என்று சொன்னீரே. அது எப்போது நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். பவுல் அதைத்தான் சொன்னான், எப்போது நான் இருக்கும்போது மட்டுமல்ல, எப்போதும் இது இருக்க வேண்டும் என்றான். யோபு தான் மரிக்கும் வரை தன் உத்தமத்தை விட்டு விலக்காத வைராக்கியம், அவனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்த வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள் விட்டார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.